பறக்கப்படை எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்க. ஒரு தொகுதிக்கு வந்து 9 டீமுங்கிற வேலை, அதாவது 3 டீம் 8 மணி நேரத்துக்கு ஒரு டீமுங்கிற வகையில் எஸ்எஸ்டி எஸ்எஸ்டி ரெண்டுமே வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணி அவங்க போயிட்டுருக்காங்க. இது இல்லாமல் வந்து பொதுமக்களுக்கு வந்து சிவிஜில் ஆப் மூலயமாகவும் சரி, அதே மாதிரி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது 1800 599 4402. இந்த நம்பர் மூலயமாவும் கூட வந்து அவங்களுடைய புகார்களை வந்து தெரிவிக்கலாம். சிவிஜில் ஆப்பில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க அந்த இடத்துல போய் நின்று அந்த ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா கூட உடனடியே நம்ம அந்த பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு டீம், எந்த டீம் பக்கத்தில் இருக்கோ அதை போய் வந்து அந்த இடத்த பார்த்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். என்சிசி வந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொது இடங்கள் அந்த விளம்பரங்கள் அடிக்கிறது ப்ளஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது இல்லாமல் இப்போ எல்லோரும் வந்து அந்த பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. தேர்தல் நடத்த முறை எப்போ மேடம் அமலுக்கு வருது? நடைமுறையில் இருக்குது. அது சொல்கிறதுக்காக தான் கேட்குறேன். இப்போ நடைமுறையில் தேர்தல் வந்து நடத்தி விடுவர்கள் அமலில் இப்போ இருக்குது. இப்போ அதை தொடர்ந்து எல்லா இந்த பணிகளும் நடைபெறும். அப்புறம் மேடம் வழக்குமுறை வந்து 50,000 மேலே பதிவு பண்ணுவாங்க. இப்போ மக்கள் அறுவடை நடந்துருக்கு. 50,000க்கு மேலே இருந்தாலும் இல்லை, உரிய டாக்குமெண்ட் இல்லைன்னா பறிமுதல் பற்றுவாங்க. நீங்கள் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் காமிக்கணும். அப்போ அதுலேயுமே வந்து 10 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா ஐடி வந்து வரும். ஸோ எனி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி வந்து அந்த உங்களுக்கு உரிய டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க அதை பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் அதை பறிமுதல் பண்ணுவாங்க. எலெக்ஷன் செலவு 40 லட்சம் 10,000 சொல்கிறாங்க மேடம்.